உடுப்பி கோவில்களில் ஃபேமஸாக இருக்க இந்த ஒரு பிரசாதம் ரெசிபி பார்க்குறதுக்கு சக்கரை பொங்கல் போலவே இருக்கும். ஆனால் கடலைப்பருப்பு வச்சு செய்கிறது. பண்டிகை பூஜை நாட்களில் நெய்வேத்தியத்திற்கு வித்தியாசமாகவும் அண்ட் பாரம்பரியமான ரெசிபி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நவராத்திரி ஃபெஸ்டிவல் சீரிஸ் எபிசோட் 4. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 3/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு தண்ணி இல்லாமல் பருப்பை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வடித்த பருப்பை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். முக்கால் கப் கடலைப்பருப்புக்கு 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட எதுக்கு அளவோடு சேர்க்குறோன்னா அப்போ தான் இதோட டெக்ஸ்சர் கடைசியில் பர்ஃபெக்டாக வரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது இப்போ தனியாக இருக்கட்டும். ஒரு பேனில் 1.25 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ லோ ஃப்ளேமில் வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை ரெடி பண்ணி வச்சிருக்க கடலைப்பருப்போட வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை நீங்கள் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதே ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொங்கல் பதத்துக்கு வந்ததும் இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, முதல்ல ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நெய் ஆட் பண்ணதும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவு கலர் மாறினதும் ஒரு 10 போல திராட்சை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்ததும் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நெய்லியே 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இந்த முந்திரி திராட்சை கலவையை ரெடி பண்ணி வச்சிருக்க ஹயக்ரீவாவோட சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கிளறி கொடுங்க.
இந்த அளவுக்கு கலந்ததும் ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பாரம்பரிய ஹயக்ரீவா மடி ரெடி. இந்த ஒரு ரெசிபி சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவும் ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதில் கசகசா சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பிரசாதத்துக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டான ரெசிபினா இதான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரசாதம் ரெசிபினாலே இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த நவராத்திரிக்கு கண்டிப்பாக இந்த பிரசாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸோட மீட் பண்ணலாம்.